நம்ம சந்தானம் ஓஜி சந்தானம் இஸ் பேக்டா அந்த மாதிரி ஒரு வெயிட்டான கம்பேக்கை கொடுத்துட்டாருங்க. எவ்வளோ பேர் சந்தானத்தை ட்ரோல் பண்ணிங்களோ எல்லாருக்குமே ஒரு வெயிட்டான கம்பேக் தான் இந்த அப்டேட். இப்போ உங்களுக்கு சந்தான ஃபேன்ஸுக்கெலாம் இந்த அப்டேட் ஒரு பயங்கரமான ட்ரீட்டுங்க. இந்த அப்டேட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனில் நம்ம காஞ்சூரிங் கண்ணப்பன் படத்தை டைரக்ட் பண்ண டேரக்டர் தான் இப்போ நம்ம சந்தானம் நடிக்கிற லவ் பைட்ன்ற படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதோட ஒரு சின்ன ப்ரோமோ விட்டுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சுங்க ப்ரோமோ. ஒரு ஜாம்பி ரிலேட்டட் ஜேர்னராக தான் இந்த படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஜாம்பிலே கொஞ்சம் அந்த மாதிரி த்ரில்லிங் ப்ளஸ் ஃபேண்டசி ப்ளஸ் காமெடி எல்லாத்தையும் கலந்து ஒரு கலவையாக நம்மளுக்கு தராங்க. இப்போது படம் பார்த்து அந்த ப்ரோமோ, அந்த சின்ன ப்ரோமோ சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு சந்தானத்துக்கு ஒரு பயங்கரமான கம்பேக்காக தான் இந்த படம் இருக்கும் கன்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன வயசில் எல்லாருமே போட்டு கலாச்சிருப்போம், எல்லோ டர்ட்டி ஃபெல்லோ, பஞ்ச கலர் ட்ரெஸ் எவனா ஒருத்தன் போட்டாலும் போதும் அவனை இந்த டைலாகை வச்சு போட்டு தாக்கிடுவோம். அந்த மாதிரி ஒரு டைட்டில் கடைசியில் ஒரு படத்துக்கே வச்சு அந்த படத்துக்கு ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு விஷாலோட பிரதர் ருத்ரா தான் இந்த படத்துக்கு ஹீரோ நடிச்சிருக்காரு. ஆல்ரெடி ஓ எந்தன் பேபிலே வந்து சூப்பராக நடிச்சிருந்தாரு. கதையும் டிஃப்ரெண்ட் ஆச்சு. எனக்கு அந்த படம் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ அவர் வந்து இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு. இது ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரீத்தி அன்சாரி மேம் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியா ஸ்டோரி டைட்டிலே பயங்கரமாக இருக்குது. அப்படி என்ன இந்தியாவில் நடந்த மர்ம ரகசியத்தை ஒரு படமாக எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த படத்துக்கு ஸ்டார் கேஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஜல் அகர்வால் மேம் தான் நடிக்கிறாங்க. இந்த படம் 24 ஜூலை அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட்டிங்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கான் சிட்டி இந்த படத்தை பற்றின ஒரு அப்டேட் தாங்க இது. இந்த படத்தில் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் தாஸா தான் நடிச்சிருக்காரு. ஆல்ரெடி கைதிலெல்லாம் மிரட்டி இருப்பார் நடிப்பை. இந்த படத்தில் வந்துட்டு மெயின் ஹீரோவை நடிக்கிறாரு. இந்த படத்தோட ட்ரெய்லரை எத்தனை பேர் பார்த்தீங்க தெரியல. ஆனால் பார்க்காதவங்க தயவு செஞ்சு இந்த ட்ரெய்லரை போய் பார்த்துருங்க. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கதையில் டேரக்டர் இந்த படத்தை செதுக்கி வச்சிருக்காரு. ஒன்றுமே இல்லைங்க, நம்ம ஏடிஎம் மிஷினில் கூட கார்டு விட்டால் தான் பணம் கொடுக்கும். ஆனால் இந்த படத்தில் சும்மாவே பணமால கொட்டுன்னு கொட்டுது. நம்ம யோகி பாபு சார் வேறு இதில் காமெடி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ட்ரெய்லரை பார்த்தாலே உங்களுக்கே புரியும். அவரோட காமெடி இல்லை ஒரு கம்பேக்காக இருக்கும், நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறீங்க. இதே மாதிரி வேற ஒரு புது நியூஸில் வேற ஒரு புது மூவி அப்டேட்டில் உங்களை வந்து சந்திக்கிற வரை உங்ககிட்ட விடை பெறுவது நம்ம சினி.